இந்த வீக்கெண்ட் நீங்க ஃபேமிலியோட மூவிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த படத்த மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஆக்டர் விக்ரம் பிரபு இவரு நடிச்சு வெளிய வந்திருக்க சிறை ஒர்த் வருமா அப்படின்ற அளவுக்கு இந்த படம் தாறுமாறு தக்காளி சோறா இருக்கு. சிறை இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விக்ரம் பிரபு இவரு ஏஆர் போலீஸா அதுல வந்து ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காரு. இவருக்கு கீழ 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் ஜெயில்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போணும். ரெகுலரா இத தான் வொர்க்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போற வழியில அந்த அக்யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்றாரு. அவர் எஸ்கேப் ஆனாரா? என்ன ஆச்சு? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அக்யூஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, டெபியூட் ஆக்டரா அக்ஷய் குமார் நடிச்சிருக்காரு. சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த படத்த யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரிய யார் ரைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டானாகாரன் அப்படின்ற படத்த டைரக்ட் பண்ண டைரக்டர் தமிழ் தான் இந்த கதையுமே ரெடி பண்ணியிருக்காரு. அந்த டானாகாரன் படத்தோட கன்டினியூவேஷனா தான் இந்த படமும் இருக்கும். இந்த படத்த பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, லைட்டா மைனா படம் மாரியே இருக்கும். அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆயிடும். அவனுக்கு பேக் டிராப்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அது என்ன அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டுவாங்க. என்னதான் இது மைனா படம் சிமிலரா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். டைரக்டர் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. படத்துல வர ஒவ்வொரு டயலாக்குமே ரொம்ப சூப்பராவே இருக்கும். இதுவரைக்கும் நம்ம கேட்காத அளவுக்கு இந்த டயலாக் எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதுவும் செகண்ட் ஹால்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட மெயின் போர்ஷனே சொல்லலாங்க. செகண்ட் ஹால்ஃப் போனதே தெரியாது. அதுவும் லாஸ்ட் கிளைமாக்ஸ் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல எல்லாருக்குமே எமோஷனா கனெக்ட் ஆகும். ஓப்பனிங்கும் சரி, இன்ட்ரோவலும் சரி, கிளைமாக்ஸும் சரி, நம்ம கொஞ்சம் கூட எதிர்பாராத அளவுக்கு தான் டைரக்டர் சுரேஷ் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அத அழகா மியூசிக்கா கன்வே பண்ணியிருக்காரு. சாங்ஸ் மட்டும் 2, 3 பாட்டு ஹிட்டா இருந்தது அப்படின்னா, இந்த படம் இன்னும் வேற லெவல்ல போயிருக்கும். ஆக்டர் விக்ரம் பிரபு தரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கூட நீங்க குறையே சொல்ல முடியாது. பார்க்குறப்ப சூப்பராவே இருக்கும். சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கம். லொகேஷன் எல்லாமே சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. உள்ளூர்ல எடுத்த மாரியே தெரியாது. வேற லெவல்ல இருக்கும். எடிட்டர் பிலோமின் ராஜ் எந்த இடத்துல கட்டு தேவை அப்படின்றத தெரிஞ்சு கரெக்ட்டா பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலுமே, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல முடிச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல மூணார் ரமேஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனோட எல்லா படத்திலுமே வருவாரு. அவருக்கு ஒரு டயலாக் சீக்வென்ஸ் இருக்குங்க. வேற மாரி இருக்குங்க. நம்ம சொசைட்டில இப்ப நடக்கிற ஒரு விஷயத்த சிம்பிளா சொல்லிட்டு போயிருப்பாங்க. தியேட்டர்ல எல்லாருமே அந்த சீனுக்கு கிளாப்ஸ் பண்ணாங்க. சோ கண்டிப்பா நீங்களும் படம் பார்க்குறப்ப அத ஃபீல் பண்ணுவீங்க. சோ இந்த வார வீக்கெண்டுக்கு நீங்க ஏதாவது படத்துக்கு போணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, மிஸ் பண்ணாம இந்த சிறை படத்த பார்த்துருங்க. ஒர்த்தான ஒரு படம். அப்புறம் மிஸ் பண்ணிட்டு ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஐயோ! பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிறாதீங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணுமா? நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா